அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 27 நிகழ இருக்கக்கூடிய சூரசம்ஹார நிகழ்வின் போது நவக்கிரகங்களில் முக்கிய கிரகமாக நிகழக்கூடிய செவ்வாய் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய பட்சத்தில் அடுத்து வரக்கூடிய 4 மாதங்களுக்கு, அதாவது இந்த 4 ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நற்பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. இவர்களை யாராலையும் வீழ்த்த முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் இந்த சூரசம்ஹார நிகழ்வு முடிந்ததற்கு பிறகு கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த 4 ராசிக்காரர்கள் யார் யார், அந்த 4 ராசியில் தங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோ பஸ் கப்பனாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது கந்தசஷ்டி விழாவினுடைய ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறதுங்க. இது 7 நாள் விரத வழிபாட்டில் 6வது நாளாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லலாம். முருகப்பெருமான் சூரபத்மன் அப்படின்ற அசுரனை அழித்து வதம் செய்த நாளை தான் நாம சூரசம்ஹாரம் அப்படின்னு கொண்டாடுறோம். இது பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி விழாவினுடைய 6வது நாளாக கொண்டாடப்படுவதோடு மட்டும் இல்லாமல் 7வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானினுடைய திருக்கல்யாண வைபவத்தோடு இந்த கந்தசஷ்டி விரதம் நிறைவு பெறுகிறதுங்க. இந்த சூரசம்ஹாரம் நிகழ்ந்து முடிந்ததற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கிரக நிலையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் 12 ராசியிலையுமே தென்பட்டாலும் குறிப்பாக இந்த 4 ராசிக்கு மிக பெரிய அளவில் அதிர்ஷ்ட பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த 4 ராசியில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி மிதுன ராசி அன்பர்கள். மிதுன ராசியினுடைய 6 மற்றும் 11வது வீட்டின் அதிபதியான செவ்வாய் இந்த பெயர்ச்சியால் 6வது வீட்டிற்கு செல்ல போகிறார். இதனால் டிசம்பர் இந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்க போகிறது. மன தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்குங்க. எந்த வேலையை எடுத்தாலும் அதை வெற்றிகரமாக நீங்கள் செய்து முடிச்சிடுவீங்க. தங்களின் எதிரிகளை அசால்ட்டாக தோற்கடித்து வெற்றி பெறுவீங்க அப்படின்னே கூட சொல்லலாம். மொத்தத்தில் செவ்வாயினுடைய ஆசையால் டிசம்பர் வரைக்கும் யாராலும் இந்த ராசிக்காரர்களை வீழ்த்தவே முடியாது. அதிலும் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் அனுகூலங்களை அடையக்கூடிய வகையில் அமையப்பெற்றிருக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் யோக பலன்கள், அதிர்ஷ்டங்கள், அனுகூல நிலைகள் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஆடம்பரமான வாழ்க்கை நீங்கள் வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் விருச்சிக ராசிக்குள்ளே நுழைந்திருக்கிறதுனால 5 மகாபுருஷ யோகங்களில் ஒன்றான ருட்சக யோகம் உருவாகி இருக்கிறது. இந்த யோகம் அப்படிங்கிறது மிகவும் புனிதமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக தங்களுக்கு பார்த்தீங்கன்னா தைரியம், வீரம், துணிச்சல் ஆகியவை வெளிப்பட ஆரம்பிக்குங்க. அனைத்து விஷயத்திலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஆர்வம் ஏற்பட்டு வெற்றி காண்பீங்க. தங்களுடைய லட்சியத்தை எளிதாக ருசிக்க ஆரம்பிப்பீங்க அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியோடு செயல்பட்டு ஒவ்வொரு செயலையும் பார்க்கும் பொழுது அதி நன்மைகளையும் வெற்றி வாகை சூடக்கூடிய வகையிலையும் திகழப்போக்குறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்க பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி பார்த்திங்கன்னா கடகம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது, அதாவது சூரசம்ஹாரம் நிகழ்ந்து முடிந்தவுடன் பார்க்கும் பொழுது பல்வேறு வகைகளில் தங்களுடைய வாழ்க்கையில் அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டத்தை உருவாக்கவிருக்கிறதுங்க. இந்த வாழ்வு அப்படின்றது பார்க்கும் பொழுது அறிவு, கல்வி, காதல், குழந்தை மகிழ்ச்சி போன்றவற்றை அதிகப்படியாக ஏற்படுத்தும். இதன் மூலமாக அதிகப்படியான நன்மைகளையும் மகிழ்ச்சியையும் நீங்கள் அடைவீங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல்
தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனத்தால் பல்வேறு வேலைகளை திறம்பட முடித்து வெற்றி வாகை சூடுவீங்க. காதல் வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவாங்க. புதுமண தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறதுங்க. அதே நேரம் மங்களகரமானதாக இந்த காலகட்டம் அமையப்பெற போகிறது. அதிகப்படியான வீட்டில் சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே தென்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். உறவினர்களினுடைய வருகை, அதன் காரணமாக ஒருபுறம் செலவுகள் இருந்தாலும் பெரிய அளவில் தங்களுக்கு பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் அதிகப்படியாகவே இருக்கப்பெறுகிறதுங்க. தங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதி நன்மைகளை அடைய போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும். எல்லாத்துலேயுமே ஒரு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றமும் நல்ல நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். மாணவர்களுக்கு இது மிகப்பெரிய அளவில் அனுகூலத்தை ஏற்படுத்தும். நல்ல நல்ல மாற்றங்களோடு தங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய அளவில் திருப்பு முனையை அது ஏற்படுத்தும். அது தங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு பெரும் அளவில் வித்திடும் அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கப்பெற போகிறது. இந்த வரிசையில் அடுத்து பார்க்க போகிற ராசி சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சூரசம்ஹாரம் முடிவு பெற்றதற்கு பிறகாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் வீடு, தாய், வீட்டு வாகனம் மற்றும் சொத்து ஆகியவற்றை தங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மங்களகரமானதாக இந்த காலம் தங்களுக்கு அமையப்பெற போகும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல பொருள் இன்பங்களை பெறுவீங்க. புதிய வீடு, வாகனம் போன்றவற்றை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தாயாருடனான உறவு நன்றாகவே இருக்கும். மேலும் ஒவ்வொரு வேலையிலையுமே நல்ல வெற்றியையும் நிதி நன்மைகளையும் பெறப்போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். செல்வம் ரீதியாக அதிக நற்பலன்களை நீங்கள் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. தங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கலாம். வேலை காரணமாக அல்லது தொழில் காரணமாக இருந்து வந்த தடைகள் படிப்படியாக தீரும். கடின உழைப்பும் ஒழுக்கமும் நீண்டகால வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிதி சார்ந்த விஷயங்களில் ஆதாயங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. இந்த காலம் கஷ்டங்கள், சங்கடங்கள் இருந்தாலும் கூட பெரிய அளவில் தங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது அப்படின்னே சொல்லலாம். தொழில், வணிகம், தனிப்பட்ட வாழ்க்கை, வேலை அப்படின்னு அனைத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நன்மைகள் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. இந்த நேரத்தில் அஷ்டம சனி நடந்தாலும் கூட தங்களுடைய வாழ்க்கையில் சில பல விஷயங்களில் நல்ல நல்ல மாற்றங்கள் தங்களுடைய கடின உழைப்பாலையும் நேர்மையான அணுகுமுறையாலையும் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறதுங்க. ஒவ்வொரு விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நன்மை அடங்கியிருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். தங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணுங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சூரசம்ஹார நிகழ்வு முடிவு பெற்றதற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நன்மைகளை எதிர்பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். பலவிதமான அனுகூலங்களை பெறப்போகிறீங்க அப்படின்னு சொல்லலாங்க. தங்களினுடைய தன்னம்பிக்கையும் கௌரவமும் அதிகரிக்க செய்யும். நீதிமன்ற வழக்குகளில் நல்ல வெற்றியை பெறுவீங்க. கூட்டு வணிகம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கும். இந்த காலம் தங்களுக்கு ஒரு பொற்காலமாகவே இருக்க பெறப்போகிறது அப்படின்னே சொல்லலாம். தங்களுடைய அறிவு, பேச்சாற்றல், அழகு, தெளிவை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே போல தைரியம், மன வலிமை, மன உறுதிக்கு பெயர் பெற்று தங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை தரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். டிசம்பர் வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவமான பலன்களை நீங்கள் அடையவிருக்கிறீர்கள் அப்படின்னு கூட சொல்லலாங்க. குடும்ப வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகள், கவலைகளில் இருந்து விடுபட்டு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீங்க. தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட தடைகள் நீங்கும். நீண்ட நாட்களாக முடிக்கப்படாமல் இருந்த பணிகள் முடிவுக்கு வரும்.
புதிய தொழில் வாய்ப்புகளை உண்டாக்கக்கூடிய வழிகளும் பிறக்குங்க. அதே மாதிரி அதிர்ஷ்டம் தங்கள் பக்கம் இருக்க நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் தங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. தங்களினுடைய மன வாழ்க்கையில் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் மற்றும் மனக்கசப்புகளை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. திருமண தடைகள் நீங்க பெறுவீங்க. விரைவில் திருமணத்தை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. காதல் உறவில் இருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய எதிர்காலம் தொடர்பான முக்கிய முடிவுகளையும் எடுப்பாங்க. பிரகாசமான எதிர்காலத்தையும் காண்பீங்க. எதிர்காலம் தொடர்பான குழப்பங்களும் மறைய ஆரம்பிக்கும். நிம்மதியான உறக்கம் கிடைக்கும். தொழிலதிபர்கள் தங்கள் தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளையும் பெறுவாங்க. வாழ்க்கையில எதிர்பார்த்தபடி சிறப்பாகவே மாறவும் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம்.